மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரும் பிரபுவின் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விரிவான விவரங்கள். ஜகஜால கில்லாடி பட தயாரிப்பதாக ராம்குமாருடைய மகன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து பெற்ற கடனை திருப்பி தராதை அடுத்து தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே அந்த அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது என்றும் இந்த வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை நீக்க வேண்டும் என்று நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் துஷ்யந்தின் தந்தை ராம்குமார் ஏற்கனவே தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த ஒரு உரிமை இல்லை, பங்கும் இல்லை என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த வழக்குதான் இன்று மீண்டும் விசாரிக்க வந்த போது பிரபு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபுதான் என்றும் அந்த வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று மீண்டும் வாதிட்டார். அதே போல நீதிமன்றம் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து உத்தரவு பிறப்பதற்கு வெகு காலம் முன்பே அந்த வீட்டை நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் பிரபுவுக்கு அந்த உயில் எழுதி வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு நடைபெற்று விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த தனபாக்கியம் என்டர்பிரைஸ், அதாவது பல கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 22 கிரவுண்ட் பரப்பில் உள்ள இந்த அன்னை இல்லம் வீட்டில் ராம்குமார் தன்னுடைய உரிமை விட்டுக் கொடுத்தார் என்பதை நம்பும்படியாக இல்லை என்றும் அந்த சொத்து முழுமையான உரிமையானது நடிகர் பிரபுவுக்கு இருக்கிறதா என்பதை முழுமையாக விசாரணைக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் என்பதால் ஜப்தி உத்தரவு ரத்து செய்யக்கூடாது என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த இரண்டு தரப்பு வாதனை கேட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கூறி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.